வணக்கம். எமது பிரஸ்டிஜ் இங்கிலீஷ் அகாடமியின் புதியதோர் வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நிறைய மாணவர்களும் ஆங்கில ஆசிரியர்களும் வேர்ப் பற்றி சற்று விளக்கமாக கூறும்படி எனது வாட்ஸ்அப்புக்கு செய்திகள் அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே வேர்புகளை பற்றி இந்த வீடியோவிலே ஒளிப்பதிவு செய்கின்றேன். வேர்ப்ஸ் வினை சொற்கள். இந்த வினை சொற்கள் முதலிலே 6 வகையாக உள்ளன. ரெகுலர் வேர்ப் ஒழுங்கான வினைச்சொல், இரகுலர் வேர்ப் ஒழுங்கில்லாத வினைச்சொல், டிரான்சிட்டிவ் வேர்ப் செயப்படுபொருள் குன்றா வினை, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் செயப்படுபொருள் குன்றிய வினை, டை டிரான்சிட்டிவ் வேர்ப் 2 ஆப்ஜெக்டுகளுக்கான 2 செயப்படுபொருளுக்கான வினை, ஃப்ரேசல் வேர்ப் வினை. ஃப்ரேசல் வேர்ப் இதற்கு சரியான மொழிபெயர்ப்பு தர முடியாது. ஃப்ரேசல் வேர்ப் என்று மனனமிட்டுக் கொள்ளுங்கள். முதலாவதாக ரெகுலர் வேர்ப் என்றால் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், டை டிரான்சிட்டிவ் வேர்ப், ஃப்ரேசல் வேர்ப் இது எல்லாமே இந்த ரெகுலர் இரகுலர் வேர்புகளோடு தொடர்புடையதாகத்தான் வரும். இவை வேறான வேர்ப் அல்ல. ஃப்ரேசல் வேர்ப் மட்டும்தான் வேறானதாக வரும். டை டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், டிரான்சிட்டிவ் வேர்ப் எல்லாம் ரெகுலர் வேர்புகளுக்குள்ளேயும் இரகுலர் வேர்புகளுக்குள்ளேயும் இருந்து வருகின்ற வேர்புகள் தானே தவிர அவை வேற வேர்புகள் அல்ல. ஃப்ரேசல் வேர்ப் மட்டும் வேறானதாக வரும். அதை பின்னால் விளங்கப்படுத்துகின்றேன். இனி ரெகுலர் வேர்ப் என்றால் என்ன என்றால், ரெகுலர் வேர்பாக இருந்தாலும் இரகுலர் வேர்பாக இருந்தாலும் இப்படி 4 பிரிவுகள் வரும். அதாவது பிரசன்ட், பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்று 4 பிரிவுகள் வரும். இதை ரெகுலர் வேர்ப் என்று ஏன் கூறுகின்றோம் என்றால், பிரசன்ட் வேர்பை மட்டும் மனனமிட்டு கொண்டால் போதும். அதே பிரசன்ட் வேர்புடன் ஐஎன்ஜி சேர்ப்போம் பிரசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு. அதே பிரசன்ட் வேர்புடன் இடி சேர்ப்போம் பாஸ்டுக்கு. அதே போன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் அதே பிரசன்ட் வேர்புடன் இடி சேர்ப்போம். அதாவது பிரசன்ட் வேர்புடன் ஐஎன்ஜி வேர்ப் சேர்த்தால் பிரசன்ட் பார்ட்டிசிபிள், இடி சேர்த்தால் பாஸ்ட் வேர்ப், மீண்டும் இடி சேர்த்தமையானால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்ததாக எக்ஸ்போர்ட். இதையும் அதே போலதான். அதே சொல்லோடு ஐஎன்ஜி சேர்த்தால் எக்ஸ்போர்ட்டிங், அதே சொல்லுடன் இடி சேர்த்தால் எக்ஸ்போர்ட்டட், அதே சொல்லுடன் இடி சேர்த்தால் மீண்டும் எக்ஸ்போர்ட்டட். இங்கே இடப்பற்றாக்குறைக்காக எக்ஸ்போர்ட்டட் மீண்டும் எழுதப்படவில்லை. நீங்கள் இருப்பதாக கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். சோ பிளே, பிளேயிங், பிளேட், பிளேட். எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட்டிங், எக்ஸ்போர்ட்டட், எக்ஸ்போர்ட்டட். சோ பிரசன்ட் வேர்புடன் இடி சேர்த்தால் பாஸ்ட் ஆகவும் இடி சேர்த்தால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகவும் மாறும். எனவே இங்கே பிரசன்ட் வேர்பை மாத்திரம் மனனமிட்டுக் கொண்டால் போதுமானது. இதனால் தான் இதை ரெகுலர் வேர்ப் என்று சொல்கின்றோம். இனி அடுத்த பக்கத்துக்கு வருவோம். அடுத்ததாக இரகுலர் வேர்ப் என்னவென்று பார்ப்போம். நான் முன்னர் குறிப்பிட்டது போல இரகுலர் வேர்புக்கும் அதே போன்று பிரசன்ட், பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்று வரும். இரகுலர் வேர்ப் என்றால் குழம்பி வரும் வினை சொற்கள் என்று ஏற்கனவே கூறினேன். எவ்வாறு குழம்புகிறது என்று பார்ப்போம். முதலாவது பாருங்கள், கட், கட்டிங், கட், கட். இங்கே நான் சிவப்பு கோடு போட்டு காட்டியிருக்கின்றேன். பிரசன்ட் வேர்ப் தான் பாஸ்ட் ஆகவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகவும் வருகிறது. கம், கமிங், கேம், கம். இங்கே பிரசன்ட் வேர்ப் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக வருகிறது. buy, buying, bought, bought. இங்கே past verb past participle ஆக வருகிறது.
write, writing, wrote, written. இங்கே நான்கும் 4 விதமாக வருகிறது. இப்படி குழம்பி குழம்பி வருவதனால் தான் இதை irregular verb என்று அழைப்போம். என்னுடைய யூடியூப் சேனலிலே நீங்கள் verb என்ற பிளேலிஸ்ட் தொட்டு நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் தொடர்ந்து இந்த வேர்புகளை நான் தமிழ் கருத்துக்களோடு தர இருக்கின்றேன். படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். உதாரணமாக இந்த கட், கட்டிங், கட், கட் பாருங்கள், பிரசன்ட் வேர்ப் தான் பாஸ்டாகவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் வருகிறது. இவ்வாறு சுமார் 38 வேர்புகள் இருக்கின்றன. இந்த 38 வேர்புகளும் பிரசன்டும் அதுதான், பாஸ்டும் அதுதான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அதுதான். இவ்வாறான வேர்புகளை நீங்கள் ஒரு விளையாட்டு போன்று மரணமிடுவதற்காக மிக இலகுவாக ஹோமோகிராம் அடிப்படையிலே, ஒலியியல் அடிப்படையிலே அதை உங்களுக்கு தர இருக்கின்றேன். நீங்கள் ஒரு விளையாட்டு போன்று ஒரு பாடல் பாடமாக்குவதற்கு போன்று மரணமிட்டுக் கொள்ளலாம். அடுத்ததாக பார்ப்போம் டிரான்சிட்டிவ் வேர்ப். செயற்படுபொருள் குன்றா வினை, அதாவது செயற்படுபொருள் இருக்கின்ற வினை சொல். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் செய்பவரிடம் இருந்து பிறக்கின்ற ஒரு செயல் கண்டிப்பாக ஒரு செயற்படுபொருளை தேடும். இதுதான் டிரான்சிட்டிவ் வேர்ப். டீச், படிப்பி என்றால் எதை படிப்பிப்பது, படிப்பிக்கப்படுவதற்கு ஒரு பொருள் வேணும், ஒரு விடயம் வேண்டும். ஸ்பீக், பேசு, பேசப்படுவதற்கு ஒரு விடயம் வேண்டும். ரைட், எழுது, எழுதப்படுவதற்கு ஒரு பொருள் விடயம் வேண்டும். ரீட், வாசி, வாசிக்கப்படுவதற்கு ஒரு விடயம் வேண்டும். ஈட், சாப்பிடு, எதை சாப்பிடுவது. ட்ரிங்க், எதை குடிப்பது. இப்படி கண்டிப்பாக